பொண்ணு கோவமா கார்ல இருந்து இறங்கிடுச்சுங்க. அதை பார்த்ததும் என்னடா நடக்குதுங்க, ஒண்ணுமே புரியல. மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு. ஏங்க பார்த்தவங்களுக்கே எப்படின்னா, நம்ம அண்ணா மாப்பிள்ள அவரை பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்களா? இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. பொண்ணு இறங்கி அவங்க கார் கிட்ட போயிடுச்சு. போனதும் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அந்த பொண்ணும் மாப்பிள்ளது தம்பி இன்னொருத்தர் கசின் அவரும் போய் என்ன ஆச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க பொண்ணுடைய தம்பி சும்மா அப்படியே நெருப்பு மாதிரி இருந்தாருங்க. அவர் பயங்கர கோபத்துல இருந்தாரு. அவங்க அம்மா அந்த பொண்ணு கூட, நம்ம பொண்ணை கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கே போகலாம், அவங்க ஒண்ணு வேணாம் இன்னும் ஒரு குரல். அதை யாரு சொன்னாங்கன்னு தெரியல. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே குழப்பமா இருந்தது. மாப்பிள்ளையும் கார்ல இருந்து இறங்கி வந்து என்ன ஆச்சுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வாக்குவாதம் ஜாஸ்தியாயிட்டே இருந்தது. அவங்க பொண்ணை அனுப்ப மாட்டேன்னு. ஆனாங்க இத சொல்லியே ஆகணும். நம்ம மாப்பிள்ள அண்ணா இருக்காருல்ல, வந்து பிரச்சனை ஒண்ணுன்னா சால்வ் பண்ணிட்டே வராரு. டென்ஷனே இல்ல, செம கூலுங்க. நாங்க எப்படி இந்த நேரத்துல கூட இவ்வளவு கூலா பிரச்சனையை சால்வ் பண்றாருன்னு பார்த்துன்னு இருந்தோம். என்னுடைய ஃப்ரெண்ட் அந்த பொண்ணெல்லாம் போய் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டாங்க. சுமார் அவர் கணக்குல பிரச்சனை போய்கிட்டே இருந்தது. அதுவும் மாப்பிள்ளைக்கு தம்பின்னு சொன்னல, அவர் யாரோ கத்திக்கிட்டு இருந்தாருங்க. ப்ரோ அவரு கத்தி கெஞ்சுறாரு, கதறாரு. அவங்க அண்ணாவுக்காக அண்ணிக்காக தப்பில்ல விடு. அப்போ பொண்ணுடைய அண்ணனும் எல்லாம் வந்து வீட்டை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரச்சனை எதுவும் வேணாம், அதுவும் இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்யறது தப்புன்னுட்டு. நிஜமா சொல்றாங்க, இவரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கிறப்போ சிலர் அதை பெருசாக்கணும்னு காத்துட்டு இருப்பாங்க. ஆனா சொல்யூஷன், தீர்வு என்னன்னு யோசிக்கிற ஆட்கள், அப்புறம் எப்படியாவது ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துடலாம்னு யோசிக்கிறாங்களே, அந்த மனசு தாங்க கோடீஸ்வரனுக்கு சமம். அவர் மட்டும் இல்ல, அவங்க பாட்டி கூட இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா, ரொம்ப தப்பா இருக்கு என்னட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல இருக்க எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் நியூஸ் போயிடுச்சு. அவங்களும் ஃபோன் மேல ஃபோன், எப்படியாவது சரி செய்யணும்னு. ஆனாலும் பொண்ணுடைய அம்மா கோவத்துல இருந்து இறங்கி வரல. தனக்கு ஏதோ ஒரு பயம் மனசுல. தன்னையே சரியா கவனிக்க தெரியாத குடும்பம் தன் மகளை எப்படி வாழ்க்கை முழுவதும் பார்த்துப்பாங்களோன்னுட்டு பெத்த மனசு துடிக்குதுங்க. தன்னை பார்த்துக்க முடியாத வீடு தன் குழந்தையான பெண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோன்னுட்டு. அம்மா நீங்க இவ்வளவு யோசிச்சு வருந்துறீங்கன்னா உங்க மனசு எவ்வளவு சுத்தம்னு தெரியுது. நல்லவங்க நிறைய வருந்தாதீங்க. பாருங்கம்மா, தப்பு பண்றவங்களே கர்மாவுக்கு பயப்படாம தப்பு பண்றாங்க.